சரி, வாங்க மன உறுதியோட சக்தியை பத்தி பேசுற இந்த கதைக்குள்ள போலாம். முதல்ல ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இது தோல்வியை பத்தின நம்ம பார்வைய மாத்தோம். இந்த வரிகள் திருவள்ளுவரோட வினைத்திற்பம் அதிகாரத்திலிருந்து வருது. சிம்பிளா சொன்னா, நாம நினைச்சதுல உறுதியா இருந்தா நினைச்சத கண்டிப்பா அடையலாம். வாங்க இந்த விஷயம் ஒரு சின்ன சிலந்தியோட கதையில எப்படி நிஜமாகுதுன்னு பார்க்கலாம். அதோட வேலை ரொம்ப சிம்பிள், ஆனா கஷ்டம். ஒரு வலை பின்னணும், அவ்வளவுதான். முதல் தடவை ட்ரை பண்ணுச்சு, ஆனா டக்குன்னு கீழே விழுந்துடுச்சு. 2வது முறையும் முயற்சி பண்ணுச்சு, மறுபடியும் தோல்விதான். இப்படி 1 இல்ல 2 இல்ல, மொத்தம் 10 தடவை விழுந்துருச்சு. கதை இங்க முடியல. பலமான மழையிலையும் அதால ஜெயிக்க முடியல. அப்புறம் பலமான காத்து வந்து தடுத்துச்சு, அப்பவும் அது தோத்து போச்சு. கடைசியா ராத்திரி இருட்டுல கூட அதோட முயற்சி தோத்துதான் போச்சு. சுத்தி இருந்தவங்க எல்லாரும் இதுக்கு மேல முடியாதுன்னு பேசிட்டாங்க. ஆனா அந்த சிலந்தி நிக்கல. ஒரு நிமிஷம் நின்னு புது நம்பிக்கையோட ரெடியாச்சு. 11வது தடவை. இந்த முறை இன்னும் அதிக கவனத்தோட முயற்சி பண்ணுச்சு. இந்த தடவை ஜெயிச்சுடுச்சு. தங்க வெயில்ல ஒரு அழகான வலை மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வலை எதோட அடையாளம் தெரியுமா? பொறுமை, முயற்சி, அப்புறம் மன உறுதி. தோல்விங்கிறது ஒரு முடிவில்லை, அது வெறும் ஒரு பாடம்னு இந்த கதை சொல்லுது. சரி, இந்த விடாமுயற்சியை வளர்த்துக்க 3 சிம்பிள் பழக்கங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன ஆனாலும் கைவிட மாட்டேன்னு சொல்ற அந்த ஒரு லட்சியம் எது?